GRC ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள், சேமியுங்கள். வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 5 Star செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 Hours வெற்றி நடை போடுகிறது. ராதிகா மேடம், ரம்யா கிருஷ்ணன், சிம்ரன், குஷ்புல ஆரம்பிச்சு ஆந்திரால வாணி விஸ்வநாத் வரைக்கும் எல்லா லீடிங் ஹீரோயினோட நடிச்ச ஹீரோ. 2000 மிட்ல நான் அஃபிஷியலாக ஃபீல்டுக்கு வந்தாலும் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ஆனந்தம் சீரியலில் ஏசி துரை என்ற கேரக்டர் தான் என்ன ஓவர் நைட் வந்து அந்த கேரக்டர் வந்து என்னை வந்து ஒரு ஹீரோ இமேஜுக்கு கொண்டு வந்துச்சு. செல்ல மேல வடமலைங்கிற கேரக்டர், அதுவும் ராதிகா மேடம் கூட நான் ஈக்குவலாக பண்ணுற கேரக்டர், டாமினேட்டும் பண்ண கேரக்டர், சேலஞ்சிங் ரோல். அது செம்ம சேலஞ்சிங் ரோல். ஏசி துறை கேரக்டர் பண்ணும்போது சினிமா பெரிய பெரிய பேனர்லாம் வந்திருக்கு. ஆனால் அப்போ வந்து எனக்கு என்ன பயம்னா, நம்ம ட்ராக்கை ஒதுக்கி வைங்க, நான் சினிமாவுக்கு போனோம் 2-3 மாதம் டைம் கொடுன்னு கேட்குற பயம். டெய்லி இப்போ உட்காருவோம், சோனாலி பிந்திர ஹீரோயின், குணால் ஹீரோ பார்ப்போம். கடைசி நாள் என்னடா என்ன கேரக்டராக நம்மளை கமிட்டே பண்ண மாட்டேறாங்க. சோனாலி பிந்திரே ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து அந்த பல்லாக்க தூக்க வச்சு பார்த்தா ஃப்ரேம்ல வந்து அந்த 4 பேர்ல பல்லாக்கில் 2 பேர் முன்னாடி தூக்கிட்டு போவாங்க, பின்னாடி நான் என்ட்ராவா கட்டு. எப்படி எந்த சீரியல் எப்படி எடுத்து போட்டாலும் சில பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் அவங்க அடிக்டட் ஃபார் டிவிஸ், ஃபார் த சேனல். அந்த டைம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சேனல் ஆன் பண்ணுவாங்க. அவங்களால தான் நம்ம ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கோம். குஷ்பு மேடமோட ஓன் ப்ரொடக்ஷன் லக்ஷ்மி ஸ்டோர்ஸ், அதில் வந்து நடிச்சிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு பெரிய ஷட்டர் வந்து கிராஸ் பண்ணும்போது அப்படியே பட்டு எங்கள் தலையில். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் யாருன்னா, பொதுவாகவே ஒரு நடிகர்னு சொன்னால் இப்படி இருக்கணும்லாம் நம்ம நினைப்போம் இல்லையா. ஹைட்டாக இருக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும், நல்ல கலராக இருக்கணும், இப்படிலாம் நினைப்போம் இல்லையா. இதுதானே ஃபேக்ட்டு. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தனுஷ் வந்து இதெல்லாம் பிரேக் ஆகிடுச்சுனாலும் கூட அவங்க சக்ஸஸும் பண்ணிட்டாங்க, அது வேற. இருந்தாலும் ஒரு ஹீரோன்னா ஒரு 4 பேர் அடிக்கிற அளவில் உடம்பு இருக்கணும், ஹைட் இருக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும், ஏன்னா டூயட்லாம் பாடணும்ல, அது பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கணும்ல. இந்த மாதிரியான எல்லா ஸ்பெஷாலிட்டியும் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது வேறு யாரும் இல்லை, ஒன் அண்ட் ஒன்லி சின்னத்திரை கலைமாமணி சாக்ஷி சிவா. ஹாய் மச்சான். ஹாய் மாமா. நம்ம 2 பேரும் மாப்பிள்ளை மச்சான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆமாம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சேர்ந்து நடிச்சிருக்கிறோம். ஏய், உடனே எனக்கு ஞாபகம் வருது, சமீபத்தில் கூட நம்ம வீட்டுக்கு வீடு வாசப்படி சம்மந்தி. ஏய், நல்ல ஸ்வீட் மெமரிஸ், நல்ல ப்ராஜெக்ட், நல்ல மெமரிஸ். ஆக்சுவலாக இன்னொரு அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. நீ பண்ண வேண்டிய கேரக்டர் ஆக்சுவலாக என்ன தான் கூப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு. எனக்கு நான் தான் வீட்டுடைய தலைவன், எனக்கு 2-3 பசங்க, அவங்களுக்கெல்லாம் பொண்டாட்டிகள் உள்ளே வராங்க, அப்புறம் குழப்பங்கள், இந்த மாதிரி தான் கதை போச்சு. நான் ஒரு படம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த டேட்ஸு கிளாஷ் ஆச்சுன்னு சொல்லி நான் வர முடியாமல் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டது நீ தான் அதை பண்ணுற அப்படின்னு. அதுக்கப்புறமா நான் ஒரு கேரக்டருக்கு உள்ளே வந்தாச்சு, அதான் நம்ம சம்மந்தி. எனக்கு ஆக்சுவலாக மச்சான், நான் உள்ளே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, நான் பண்ணுறதை விட நீ பண்ணாதான் இது கரெக்ட் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆச்சு. ஏன்னா உன்னுடைய ஹைட்டு, உன்னுடைய ஸ்மார்ட்னஸ், உன்னுடைய டயலாக் டெலிவரி, அந்த எக்ஸ்ப்ரெஷன், முக்கியமாக வந்து நீ உன்னுடைய கேரக்டர் எது கொடுத்தாலும் சரி அதுக்கு நீ ஜஸ்டிஃபை பண்ணுவேன். தேங்க்யூ. ஸோ அந்த வகையில் வந்து நீ தான் என்னோட பொருத்தம் அப்படிங்கிறத நான் ஸ்பாட்டில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு இதெல்லாம் முகஸ்துதி இல்லைடா, நிஜமாக சொல்கிறேன். ஐ கேன் ஃபீல் இட். சாக்ஷி சிவா அப்படிங்கிறது நான் சொல்லி சாட்சி சிவா அப்படின்னு எனக்கு சின்ன கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். அப்புறமா சாட்சி சிவா அப்படின்லாம் கூப்பிட ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக எனக்கு புரியல. சாட்சி சிவா அப்படின்னு சொன்னால் நீ நடிக்க வர்றதுக்கு முன்னாடி கோர்ட்டில் ஏதாவது சாட்சிகள் சொல்லி அப்படி பேர் வந்ததா? இந்த பேருக்கு பின்னாடி உள்ள கதை காசு வாங்கிட்டு அது என்னவோ தெரியாது, அது உனக்கு தான் தெரியும். அது என்ன, அது பேருக்கு பின்னாடி என்ன கதை? ஒன்றும் கிடையாது. அது வந்து என்னென்னா, இப்போ நிழல்கள் ரவி சார், உங்கள் சேனலில் இன்ட்ரடியூஸ் பண்ண சுபலேக் சுதாகர் சார், இவங்களாம் எப்படி. ஸோ அதே மாதிரி எங்கள் அப்பாவோட முதல் படம் 1967 சாக்ஷி. ஓகே. ஸோ அப்போ வந்து தி லெஜெண்டரி ஆக்டர் SV ரங்காராவ் சார் இருந்தார். எங்கள் அப்பா அப்போ வெறும் ரங்காராவ். ஸோ எங்கள் அப்பா பண்ண முதல் படம் சாட்சியே செம்ம ஹிட்டு. எங்கள் அப்பா கேரக்டர் பயங்கர ஹிட்டு. ஸோ ரொம்ப பேசப்பட்டது.
ரங்காராவ் சூப்பராக பண்ணான் தெலுங்குல. எந்த ரங்காராவோட சாக்ஷி ரங்காராவ் அதுதான் எங்கள் சர்நேம் ஆயிடுச்சு. அதாவது எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ரங்கா வஜ்ஜுலா அப்படின்றது சர்நேம். ஸோ ஆர் ரங்காராவ் அதை இப்போ வந்து சாக்ஷி ரங்காராவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நானும் சாக்ஷி சிவான்னு வச்சுக்கிட்டேன். என்னுடைய பேர் டிஃப்ரெண்ட்டு, வெங்கட சிவராமையா என்னுடைய பேர். அதை கொஞ்சம் மாடர்னா ஆமாம் நானே மாற்றிக்கிட்டேன். ஓகே, சூப்பர் அருமையான ஒரு விஷயம். எனக்கு ஒன்றை பார்த்தாலே ஆக்சுவலாக ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஏன்னா சொல்கிறேன் இதுக்கா இது வேற கதை சொல்றேன். ஓ, இதுக்கு வேற பொறாம இருக்கா? இதுக்கு பின்னாடி வேற கதை இருக்கு. நான் சொல்லக்கூடிய பொறாம வேற பொறாம. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மச்சான், இத்தனை லீடிங்கான ஹீரோயின்ஸோட ஹீரோவா நடிச்ச ஒரே ஆர்டிஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நீ தான். ஃபார் எக்ஸாம்பிள் ராதிகா மேடம், ரம்யா கிருஷ்ணன், சிம்ரன், குஷ்பூல ஆரம்பிச்சு ஆந்திராவில் வாணி விஸ்வநாத் வரைக்கும் எல்லா லீடிங் ஹீரோயினோட நடிச்ச ஹீரோ. இதெல்லாம் எப்படி அமைஞ்சது, எங்க ஆரம்பிச்சது இதெல்லாம்? அந்த நேரத்தில் நமக்கு அமைஞ்சது அவ்வளோதான், அந்த குருபலம். இல்லை இப்போ இந்த பெரிய ஹீரோயினோட உன்னை ஹீரோவா போடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஸ்டார்டிங், ஒரு சக்சஸ்ஃபுல் சீரியல்னு ஒன்று இருக்கணும். கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்குமே. ஆனந்தம். அதாவது நான் வந்து 2000 மிட்ல நான் அஃபிஷியலாக ப்ரொஃபஷனலாக நான் வந்து ஃபீல்டுக்கு வந்தாலும், தெலுங்குல நான் வந்து என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணாலும், சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ஆனந்தம் சீரியலில் ஏசி துரை என்ற கேரக்டர் தான் என்ன வேர்ல்ட் ஃபேமஸ் ஆக்கிடுச்சு. அதாவது சீரியல் பார்க்குற மக்கள் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்க. கேரக்டர் ஓவர் நைட் வந்து அந்த கேரக்டர் வந்து என்னை வந்து ஒரு ஹீரோ இமேஜுக்கு கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ள சம்மந்தி நீ சொல்கிற அந்த ஹீரோயின் லிஸ்ட்டு அவங்க எல்லாருக்கூடையும் நான் பேரப் பண்ணேன். ஒரு வாட்டி 2 வாட்டி அது மாதிரி. அதில் மீனா மேடம் இருக்காங்க, சித்தாரா மேடம் இருக்காங்க, சுதாச்சந்திரன் மேடம் இருக்காங்க. அது அப்படியே 2007லேருந்து 13 வரைக்கும் எல்லாருக்கும் பேரப். அந்த காம்பினேஷன் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காம்பினேஷன். அது நீ நடித்த எல்லா மேக்ஸிமம் எல்லாமே வந்து பொருத்தமான ஒரு ஜோடின்னு சொல்கிற அளவில் எல்லாரும் என்னை விட 10-12 வயசு பெரியவங்க. ஆமாம். எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் ஆனந்தம் பண்ணும்போது எனக்கு ராதிகா மேடம் கூட ஒரு ஆஃபர் வந்து வேற ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் கொடுத்தாரு. நான் நடுங்கிட்டேன். நான் நமக்கு தெரிஞ்ச ராதிகா மேடம் வந்து லெஜெண்டரி ஆக்ட்ரஸ். அவங்க கூட நான் பேர் அப்படின்னும் போது ப்ளஸ் ஒன்று அந்த லெஜெண்டரி ஆக்டர் அப்படின்ற ஒரு பயம் நடுக்கும். ஆமாம், கண்டிப்பாக. வயசுலேயும் அவங்க வந்து ஒரு 10-12 அது மட்டும் இல்லை, அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற விதமே வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஈக்குவலாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தயாராகணும் முதல்ல. எப்படி இருந்தது அது? முதல்ல அந்த ஆஃபர் அவாய்ட் பண்ணிட்டேன். நான் அப்போ பிஸியாக தான் இருந்தேன். தெலுங்கு தமிழ் ஃபீல்டு இங்கே தான் இருந்தது. பிஸியாக தான் இருந்தேன். இருந்தாலும் நான் நினச்சால் அந்த ஆஃபரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் எனக்கு பயம். எனக்கு ஆனால் நான் ஏதோ ரீசன் சொல்லி நான் அந்த ஃபோன் எடுக்காமல் அவாய்ட் பண்ணியே நான் இது பண்ணிட்டேன். அப்புறம் எப்படி எப்போ அப்புறம் மறுபடியும் செல்ல மேலே விடலை. நமக்கு எழுதியிருக்குது. அதான் எழுதியிருக்கு. கரெக்ட். ஆனால் அந்த கேரக்டர் ஏசி துரை எப்படி எனக்கு இது வரைக்கும் எனக்கு நல்ல ரோல். செல்ல மேலே வடமலைங்கிற கேரக்டர், அதுவும் ராதிகா மேடம் கூட நான் ஈக்குவலாக பண்ணுற கேரக்டர், டாமினேட்டும் பண்ண கேரக்டர். சேலஞ்சிங் ரோல். அது செம்ம சேலஞ்சிங் ரோல். பயங்கர பேர் வந்துச்சு. மச்சான், இந்த கேள்வி கேட்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல. கேட்டுரு வந்ததுக்கப்புறம். ஆமாம், ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸோட நீ நடிச்சிருக்கிற. ஓகேயா, சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு இது இருக்கு. இதெல்லாம் பின்னாடி கேட்கணும், இருந்தாலும் இந்த ஆர்டரில் நான் கேட்டுடுறேன். சரி. ரியலாக நடிக்கிறவங்க ரியலாக அப்படி ஜோடியாகவே மாறுறாங்க. ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாக்யராஜ் சார், பூர்ணிமா அம்மா, பார்த்திபன் சீதா, இந்த மாதிரியான காம்பினேஷன்ல ரீலா நடிச்சு அப்படி ரியலாவே. இந்த மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருக்கா? அது நடக்கக்கூடாதுன்னு தான் கடவுள் முதல்லையே எனக்கு 25 வயசுலேயே கல்யாணத்தை பண்ணி ப்ரொடக்ஷன் 2 பசங்களை பெற்றுட்டு தான் நான் ஃபீல்டுக்கே என்ன என்ட்ரி கொடுத்தாரு கடவுள். அப்படியே ஆஃப்டர் மேரேஜ் ஒன்லி யூ ஹேவ் ஸ்டார்ட்டட்? ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் ஹேவிங் மை கிட்ஸ். எனக்கு பையன் பொண்ணு. சூப்பர். அதுக்கப்புறம் தான் நான். சிவா நடிக்க வரலன்னா யார்? சூப்பர் ஸ்டார். நடிக்கிறதுக்கு முன்னாடி யார்? அவர் ஒரு கண்டக்டர், நான் டிரைவராக இருப்பேன். ஆமாம். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ஏன்னா எனக்கு படிப்பு ஏறல. எங்கள் அப்பா கிட்ட கூட எனக்கு டிரைவிங் தெரியும், நான் டிரைவ் ஆகிக்கிறேன். அப்போ ஆமாம், எங்கள் அப்பா கிட்ட அப்படி தான் சொல்லுவேன். சரி, எனக்கு டிரைவிங் தெரியும். அதான் எனக்கு லைஃப்பில் ஒரு ஏம் ஒன்றும் கிடையாது எனக்கு. ஒன்று ஸ்போர்ட்ஸ்
சின்ன வயசுல விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு. அப்பா நடிகர்னால அவர் சொல்லி எல்லாம் நடிக்க வரலையா? சே, சே, சே. அவர் உன்னை கம்பல் பண்ணவும் இல்லையா? எனக்கு இந்த ஃபீல்டில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஆ, எங்கள் அப்பாவுக்கும் என் பையன் லெகசி கேரி பண்ணுன்னு அவருக்கும் கிடையாது. கிடையாது. அது நடராஜர் எழுதி வச்சிருக்காரு. போன ஜென்மத்தில் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன், நம்ம மறந்துருப்போம். ஆனால் அவர் ஞாபகம் வச்சிருப்பார்ல, அவரு தான் கையை பிடிச்சி இழுத்து விட்டாரு. ஜீரோவாக இருக்கிறவன ஹீரோவாக ஒரு லெவல் கொண்டு வந்திருக்காரு. அதாவது சின்ன திரையில். இன்னும் பெரிய திரையில் எனக்கு பிரேக் எப்போ வருமா வராதா, ஒரு குணச்சித்திர நடிகனா இல்லை, அப்படின்னு. நீ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு சினிமா மெட்டீரியல் தான். ஒரு சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணுமோ எல்லாமே உனக்கு தெரியும், உங்ககிட்ட இருக்கு. அதாவது ஏன் அது நடக்கலை? மாப்பிள்ளை என்கிட்ட ஒரு மைனஸும் இருக்குது. நம்ம அது சொல்லி என்ன? எனக்கு என்னென்னா, எனக்கு எங்கள் அப்பாவோட இண்டஸ்ட்ரியில் ஒரு 1967லேருந்து இறக்குற வரைக்கும் 2005 இருந்தார். அது வரைக்கும் அவர் ஃபீல்டு தான் இருந்தார். 550 படமாக நடிச்சிருக்காரு. அவரோட கஷ்டங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அது சரி. ஸோ எனக்கு தெரியாமல் எனக்கு ஒரு ஒரு பயமோ இல்லை ஒரு அவர்ஷனோ ஒரு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு க்ரியேட் ஆகலை மைண்டில். அது சரி. புரியுதா? ப்ளஸ் கடவுள் கொண்டு வந்துட்டார். இங்கே கொண்டு வந்து சும்மா டப்புன்னு நான் ஒரு கேரக்டர் பண்ணுறேன், அதோட மறந்துடுவேன். ஆனால் அந்த கேரக்டரோட ரிசல்ட் வந்து இன்னொரு கேரக்டர் கொண்டு வந்துருக்கு. அது சரி. இந்த மாதிரி தான் இந்த ஜூன் வந்தால் 25 வருஷம் ஆகுது நான் கெரியருக்கு வந்து. ரைட் ரைட். திரும்பி பார்த்தா இந்த கெரியருக்கு வந்து 25 வருஷம். இவ்வளோ நான் வந்து இது வரைக்கும் எதுவுமே அச்சீவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் சும்மா அப்படி பார்த்தா ஆஹா அவ்வளோ ஓடி இவங்க கூட பண்ணியிருக்கேன், இவ்வளோ சீரியல் பண்ணியிருக்கேன், அங்கங்கே அப்பப்போ தெலுங்கு படம் தமிழ் படம் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டேன், எந்த ஆஃபீஸ்க்கும் போக மாட்டேன். எனக்கு அது பிரின்சிபல் பிடிக்காது. கடவுள் என்னை கேட்காம அவர் கொண்டு வந்திருக்காரு. எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு அப்ரோச்சஸ் வந்திருக்கா அவனுக்கு? ஆஃபர்ஸ் வந்திருக்கு. நான் வந்து இந்த ஏசி துறை கேரக்டர் பண்ணும்போது சினிமா பெரிய பெரிய பேனர்லாம் வந்திருக்கு. ஆனால் அப்போ வந்து எனக்கு என்ன பயம்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டு நம்ம ட்ராக்கை ஒதுக்கி வைங்க, நான் சினிமாவுக்கு போனோம், 2-3 மாதம் டைம் கொடுன்னு கேட்குற பயம் கிடையாது. பயம் இருக்கு. எனக்கு கிடையாது. எனக்கு கட்ஸ் கிடையாது. இந்த ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கு. இந்த பிரச்சனை நம்ம இருக்குன்னா நமக்கு வந்து நம்ம ப்ரொஃபஷன் மேலே நமக்கு அந்த இது இருக்கு, எது ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்மெண்ட் இருக்கு. இன்னொரு அவகாசம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இதை விட்டுட்டு ஸ்பாயில் பண்ணி நம்ம போலையே. நம்ம இதே பிரச்சனை எனக்கும் வந்து ஆட்டோகிராஃப் படம் நான் ஒரு நல்ல ரோல் பண்ணேன். சேரன் சார் கூப்பிட்டு எனக்கு நல்ல ரோல் கொடுத்தாரு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட், அது தெரியும் நல்லா. அதுக்கப்புறம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 படம் வந்தது. 2 படம் தான் என்னால் ஆக்ட் பண்ண முடிஞ்சது. ஒன்று அழகேசன், இன்னொன்று புன்னகை பூவே. இந்த 2 படம் தான். மீதி எல்லா படமும் நல்ல பேனர், நல்ல டைரக்டர் பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் சீரியல் கமிட்மெண்ட். ஸோ அதில் மாட்டிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிக்கல் நமக்கு இருக்கத்தான். ப்ளஸ் நமக்கு இந்த சின்ன திரை வந்து மந்த்லி சேலரி மாதிரி. இப்போ நம்ம ரெகுலர் இன்கம். நீ என்னுடைய நல்ல சீனியர், அதுக்காக உன்னோட வயசெல்லாம் இப்போ நான் சொல்ல மாட்டேன். என்ன சொன்ன? என்னுடைய ரொம்ப சீனியர், வயசெல்லாம் சொல்ல மாட்டேன். ஓகேவா? அப்படியே இதுக்கு நீ சொல்லியிருக்கலாம் மேடம் வயசு. இவ்வளவும் சொல்லிக்கிட்டு வயசை சொல்ல மாட்டேன். ஸோ உங்கள் காலத்துலேருந்து நம்ம காலத்துலேருந்து பார்த்தோம்னா ஒரு கமிட்மெண்ட், சீரியலில் கமிட் ஆனோம்னா பிளைண்டாக ஒரு நம்ம ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கலாம். ஒரு ஃப்ளாட்டோ ஒரு வீடோ சம்திங் ஏதோ. இப்போ இருக்காது. இப்போ 1 மாசமா 2 மாசமா 1 வருஷமா 6 மாசமா சொல்ல முடியுமா? எந்த சேனலாலும் எடுத்துக்கோ, இன்டெஃபினட் ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் நீ நிறைய ப்ராஜெக்ட் ஆக்ட் பண்ணிட்டு ஏதாவது செட்டில் ஆயிருக்கணுமா இப்போ நீ? உன்னுடைய பர்சனல் கேட்குறேன்னு நினைக்காத. இல்லை, சீரியஸாக கேட்குறேன். இப்படி சிரிக்கிற, இதில் புரியுது எனக்கு அர்த்தம். என்னாச்சு? ஜனங்க நினைக்கிற மாதிரி நீங்க நினைச்ச அப்படி சம்பந்தி எல்லாருக்குமே அந்த தாட். 550 படத்துக்கு மேலே நடிச்ச எங்கள் அப்பாவே எந்த சொத்தும் கிடையாது. ஒரே ஒரு வீடு கடன் இல்லாமல் போனார். நல்ல பேரோடு போனார். நாங்களாம் சீரியல்ஸ் அதெல்லாம் என்னென்னா எனக்கு அதே தான். ஆசை கிடையாது, டிமாண்ட் பண்ண மாட்டேன். அதுக்குன்னு நான் ரொம்ப ஒரு கிராஃப் வந்து எந்த ஒரு 750 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ ஒரு லெவல் நிற்குது, இறங்கலை எப்பயுமே. அதுக்கே நிறைய லாஸ் ஆகிருக்கு எனக்கு. சார் இந்த கொஞ்சம் ஒரு ரூபா கம்மி, 2 ரூபா கம்மி. சாரி சார், என் பிரின்சிபல் வந்து நான் வாங்குறத விட ஒரு படி ஏறுவேன், இல்லை அப்படியே இருப்பேன். இறக்காதீங்க என்ன, சாரி அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அதனால் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய போயிருக்கு. ப்ளஸ் மெயின் திங் என்னென்னா, நான் யாரையும் கேட்க மாட்டேன். ஒரு வேலை வந்துதா அதை பண்ணிவிட்டு விட்டுருவோம், அவ்வளோதான். அந்த வேலை அவரோட ரிசல்ட் இன்னொரு வேலையை கொண்டு வரும். இப்படி தான் போயிட்டுருக்கு.
ஒரு ப்ராஜெக்டோ அல்லது ஏதாவது ஒரு கேம் ஷோவோ ஏதோ whatever it is அதில் அப்பியர் ஆகிட்டு இம்மீடியட்டாக BMW காரை வாங்கி அதில் ஒரு ஃபோட்டோ போட்டு அல்லது ஒரு ரீல் போட்டு விடுறாங்க. ஸோ என்ன நினைக்கிறாங்க மக்கள், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க போல இருக்குன்னு தப்பு கணக்காக போடுறாங்க. ஆமாம். ஸோ அப்படித்தான் நம்மளையும் நினைப்பாங்க. ஆமாம் கண்டிப்பாக. அதெல்லாம் வந்து அப்படி தான் நானும் ஆரம்பத்தில் பீக்கில் இருந்த காலத்தில் வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சேன். அதாவது 30 இல்லை 40 கால் ஷீட்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம. இது கரெக்ட். மெயின் கேரக்டர்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் 40-45 ஒரு நாளைக்கு 2-3 ஷூட்டிங்லாம் பண்ணியிருக்கோம். நானும் பண்ணியிருக்கேன். இப்படி தான் நம்மளோட லைஃப் இருக்கும் பர்மனெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட்ஸ் நம்ம வந்து ஏற்றிக்கிட்டோம். அது கிடையாது. திடீர்னு கேப்ஸ் வரும். எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த 25 இயர்ஸில் வந்து எனக்கு கேப் தான் அதிகம். இப்போ என் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பிஸியாக நடிச்சிட்டு இருந்த ஒரு நடிகர், ஆமாம், நமக்கு இனி வேற லெவலில் நமக்கு நேம் வந்தாச்சு, புகழ் வந்தாச்சு அப்படின்ட்டு பெரிய காராக வாங்கிட்டான். சீரியல் அதுக்கப்புறம் வரல, இஎம்ஐ கட்ட முடியல, மாட்டுவாங்க, பாடாத பாடுபடுறான். என்கிட்டலாம் கேட்டுட்டு இருக்கிறான், எனக்கு அதை கொடு இதை கொடு கொஞ்சம் இடிக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து ராங் கால்குலேஷன். இப்போ வரக்கூடிய நியூ கமர்ஸ் பண்ணுற தப்பு. அகலக்கால் வைக்கவே கூடாது. ஆமாம், பீக்ன்றது வேற, எப்பயும் அதே கிடையாது. எப்பயும் 30 டேஸும் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு கமிட்மெண்ட்ஸ் வச்சுருது தப்பு. கரெக்ட். பெருசாக மாட்டுவீங்க. நம்ம பேசுகிறதுனால இன்னொன்று கேட்குறேன், சீரியல் நல்லா போயிட்டுருக்கு, நல்ல கேரக்டர், மக்களால் பெருசாக பாராட்டக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அது. அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த கேரக்டரை தூக்குறாங்க, அல்லது அதை அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணுறாங்க, ஃபோட்டோ மாட்டிடுறாங்க, இவருக்கு பதில் இவர் அப்படின்னு ஏதோ ஒன்று நடக்குது. சரி, எதனால் இதெல்லாம்? காரணங்கள் 1000 இருக்கலாம். ஆர்டிஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஆர்டிஸ்ட்டுக்கு ப்ரொடக்ஷனோட ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை சேனலோட ப்ராப்ளமாக இருக்கலாம். அது நம்ம காரணம் எது வேணால் சொல்ல முடியாது. ஆனால் உனக்கு என்ன ரீசெண்டாக கூட நடந்தது ஒரு சேனலில், அது நடந்திருக்கு. எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட், அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பெரிய மெஸ்ஸில் ஆச்சு. எனக்கு பதில் வேறு ஒருத்தர் போட்டார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஆர்டிஸ்ட், ரீப்ளேஸ் பண்ண ஆர்டிஸ்ட் ரீசெண்டாக போன வாரம் தான் இறந்தார். நம்ம பாம்பே ஸ்ரீதர் ஆடிட்டர் ஸ்ரீதர் சொல்லுவாங்க. அது எதிர்பார்க்கவே இல்லை. சின்ன வயசுல அது எதிர்பார்க்க நடந்திருக்க கூடாது. ஆமாம். ஸோ அதனால் எனி மூமெண்ட் அப்சைட் டவுன் ஆகலாம். அதனால் இன்டெஃபினட், நம்ம இந்த ப்ரொஃபஷன் வந்து இன்டெஃபினட். அது மாதிரி நிறைய இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட்றது கம்மி தான் இருக்குது, 1-2 தான். அதில் இதுதான் மெயின். இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட் நம்பி ரொம்ப கமிட்மெண்ட் நான் வச்சேன். நீ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு நேர்மையானவன். அதாவது ஒரு கேரக்டர் உங்கள்கிட்ட கொடுத்தா இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், அதோடைய ஃப்ளோ இப்படி தான் இருக்கணும்லாம், என்ன கேரக்டரோ அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஆள் நீ, எனக்கு தெரியும். அது அங்கேருந்து விலகும்போது அல்லது மாறும்போது இதுக்காக நீ ஃபைட் பண்ணியிருக்கிறியா? கண்டிப்பாக. ஏன் நான் வந்து அதை வந்து நியாயத்தை கேட்டு தானே நான் நிறைய சஃபராக இருக்கேன், நிறைய லாஸ். இல்லை, அது அவங்க சைடில் சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது டிஆர்பிக்காக நாங்கள் பண்ணுறோம், இந்த ட்ராக் தான் நல்லா இருக்குது அப்படின்லாம் ரீசன் சொல்கிறாங்க. சரி, நான் வந்து சேனல்கிட்ட ரொம்ப நான் வச்சுக்க மாட்டேன். அதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்கக்கிட்ட தான் நான் வந்து இதை கேட்பேன். அதாவது மெயின் டைரக்டர், ப்ரொடியூசரும் சம்மந்தம், டைரக்டர், இந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், ரைட்டர், அது வரைக்கும் தான் நான் பார்ப்பேன். சரி. ஸோ அவங்கக்கிட்ட தான் நான் மேக்ஸிமம் நான் ஆர்கியூ பண்ணுவேன், ஃபைட் பண்ணுவேன். அதை அவங்க என்ன ரீசனுக்காக அவங்க இது பண்ணுறாங்களோ தெரியாமல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லேயே அந்த ட்ராக்கே அப்படியே தூக்கிட்டாங்க, அப்புறம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய சேனல், இருக்கிறதே பெரிய சேனல், அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து என் பொண்டாட்டியை என் கண் எதிர்க்க என்ன வெளியில் வச்சுட்டு ரூம்குள்ள ரவுடி வச்சு கட்டி போட்டு விஷம் கொடுத்து சாவடிச்சிருவான். அப்போலேருந்து நான் என் அம்மாவை வந்து ஒதுக்கி வச்சுருவேன். ஆனால் என் பொண்ணு எங்கேயோ பிறப்பா, நானும் ஒன்றாவும். அந்த பொண்ணு வந்து பாட்டியை கொண்டு வர சொல்லிட்டு கொண்டு வருவான் வீட்டுக்கு. உடனே ஸ்கிரிப்டில் என்ன இருக்குது, நானும் எங்கள் அம்மாவும் குஞ்சு பேசுகிறோம்மா. எப்படி? என் பொண்டாட்டி எங்கள் அம்மா சாவடிச்ச எங்கள் அம்மாவை நான் வந்து தேடி கொண்டு வந்துட்டாலாம் என் மக. லாஜிக்கே இல்லையே. அதுக்காக சண்டை போட்டேன். அந்த சீரியலில் நான் என்ன தூக்கிட்டாங்க. இப்படி போச்சு. இந்த மாதிரி மனசு காசு வாங்குறதுக்காக எது வேணாலும் பண்ண முடியாது. நீ அதை செய்ய மாட்டே, அதனால தான் நான் இல்லை பரவாயில்ல, எனக்கு காசு முக்கியம் கிடையாது, கடவுள் கொடுப்பாரு. எனக்கு ஆசையே கிடையாது. எனக்கு
ப்ரொஃபஷனலாக பிஹேவ் பண்ணணும். அந்த லாஜிக்ஸ்லாம் நான் கேட்டு தான் நான் ரொம்ப கெட்டவன் ஆகிட்டேன். நான் ஓகே ஓகே. இந்த மாதிரி நியாய போராட்டம் பண்ணி தான் என்ன 25 வருஷத்தில் பார்த்தது. நான் என்னோடய கெரியர் வந்து ஜஸ்ட் 5-10% தான். 90% நியாயமாக இருந்து நியாயமான கேள்வி கேட்டு லாஸ் ஆகிடுச்சு. இல்லைனா நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன். அதாவது வாயை மூடிட்டு சொல்கிறத செய்யணும். அது லாஜிக் இடித்தாலும் பரவாயில்ல, கதை எப்படி போனாலும் பரவாயில்ல, கேரக்டர் நாசமாக போனாலும் பரவாயில்ல. ஆமாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு காசு தான் வேணும்னா நான் எப்பயோ மாறி இருப்பேன். எனக்கு கிடையாது, எங்கள் பிளட்லேயே கிடையாது. ஓகே ஓகே. ஏதோ ஒரு வேலை நம்மளாட தி பெஸ்ட் கொடுக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி முட்டாள்தனமான ஸ்க்ரீன் பிளேனால தான் மக்கள் நிறைய இப்போ லைவ் ஷோவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக ஒரு சேனலே பயங்கர பூமிங்காக வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் மாற்றணும். என்ன பண்ணலாம்? அது என்ன ஐடியா ஏதாவது இருக்கா? மொத்தமாக ஒட்டு மொத்தமாக நம்ம அப்படி போர்க்குடி வேண்டாம். இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் சேனல்ஸ் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆமாம், எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. கமர்ஷியல் எல்லாரும். இப்போ எத்தனை சேனல்ஸ் இருக்குன்னு சர்வே இருக்கா? சான்ஸே இல்லை. ஒரு சின்ன ரிமோட்டில் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். 100 அப்போ அந்த ப்ராஜெக்டோட குவாலிட்டி எப்படி இருக்கணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். இப்போ நம்ம வயசுக்கு சிலது பிடிக்கும், சின்ன பசங்களுக்கு வேற பிடிக்கும், பெரியவங்களும் வேற பிடிக்கும். நம்ம கேபி சாரோட ப்ராஜெக்ட்லாம் பண்ணிருக்கோம். எவ்வளவு குவாலிட்டியா ஒரு நாள் ஒரு எபிசோடே சம்டைம்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஆமா, அது 2 நாள் கூட ஆகலாம். அப்பெல்லாம் 2-3 days ஒரு எபிசோட். அப்ப அது வந்து இருந்தது, அதுக்கேற்ற காசும் அப்போ வந்தது. இப்ப கிடையாது. இப்ப ஒரு நாளுக்கு 3 தரியா 4 தரியா எபிசோடு எப்படி வரும்? நமக்கு இன்ட்ரெஸ்ட். சரி, ஓகே, எடுத்துருவாங்க, நம்மளும் பண்ணிடுவோம். ஆனா எப்படி அது வந்து ஆடியன்ஸ் நிக்க வைக்கும்? எப்படி நிக்கும்? எப்படி மனசுல நிக்கும்? பின்ன இத்தனை கேரக்டர்ஸ் வர வெப் சீரிஸ் இதெல்லாம் சினிமா விட்டுருக்கு, சினிமாவோட குவாலிட்டி வெப் சீரிஸ் அது நிக்க வைக்குதே. அது ஒரு எபிசோடு பார்த்தா அது 10 எபிசோடு 20 எபிசோடு பார்க்கறதுக்கு தூங்க மாட்டேன் நான். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ மெகா சீரியல் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிளாஸ் இருக்கும்போது இது பண்ணக்கூடிய பீப்புள் அங்க போய் அதையும் கெடுத்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. வெப் சீரிஸ் உண்மையிலே நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. பட் என்னன்னா, நீங்க எப்படி எந்த சீரியல் எப்படி எடுத்து போட்டாலும் சில பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் அவங்க அடிக்டட் ஃபார் டிவிஸ், ஃபார் தட் சேனல். பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்களே அந்த மாதிரி. இல்லை, அது ஒரு பழக்கப்படுத்திட்டாங்க அவங்க. அந்த டைம் மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக அந்த சேனல் ஆன் பண்ணுவாங்க. அது சரி. அவங்களால தான் நம்ம ஒன்றும் வாழ்ந்துட்டு இருக்கோம். மெகா சீரியல் ஒன்றும் இருக்குது. இப்போது நடிச்சிட்டு இருக்கிறது, சினிமாவும் பண்ணியிருக்க, சீரியல் எல்லாம் பண்ணியிருக்கிற, அதில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்? குவாலிட்டி. அதுதான். ஆமாம். இங்கே எல்லாமே டப்பிங்கில் பார்த்துக்கலாம், இது அதில் பார்த்துக்கலாம். அங்கெல்லாம் ஒன்றும் முடியாது. ப்ளஸ் இங்கே வந்து என்னென்னா மாஸ்டர் ஷார்ட்ஸு, அந்த ஷார்ட்ஸ் இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிடும். அங்கே வந்து ஒவ்வொரு ஷார்ட்டும் அதுக்கு டைம் எடுத்து அது ரியாக்ஷன், ஏன்னா பிக் ஸ்க்ரீன் அது காட்டி ஆகணும். அதே மாதிரி வளவளான்னு பேசக்கூடாது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் அதுக்குள்ளே நீ என்ன கண்டென்ட்டை கொடுப்ப, அதை நீ எவ்வளோ பிரம்மாண்டமாக எடுப்ப. காசு கொடுத்து தியேட்டருக்கு போகிறான், வெளிநாட்டில் பார்க்குறான், பேன் இண்டியான்றான். அதுக்கேற்ற இது இருந்தால் தான், இல்லைன்னா ஸ்டஃப் கண்டிப்பாக இருக்கணும், அது நல்லா இருக்கணும், சுவாரஸ்யமாக இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆமாம் சிவா, இந்த டாமினேஷன் ஒரு இது இருக்குது. அவங்களாம் சீனியர் ஆர்டிஸ்ட். அப்போ நடிக்கும்போது கொஞ்சம் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சில பேர். அப்படி யார் பண்ணியிருக்காங்க? டாமினேஷன்ன்றது எப்படின்னா, அந்த கேரக்டருக்கு என்ன மீட்டர் தேவையோ அது பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மீட்டரை தாண்டியோ இல்லை கம்மியோ பண்ணால் அப்போ தான் அவங்க அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் எனக்கு எப்பயுமே வந்தது கிடையாது. ரம்யா கிருஷ்ணன் மேடமும் ராதிகா மேடம் மாதிரி கொஞ்சம் போட்டி போட்டு நடிக்கக்கூடியவங்க தான். ப்ளஸ் அவங்க ப்ரொடக்ஷனில் கூட அவங்க வந்து மீட்டரையும் தாண்டியும் நடிப்பாங்க சம்டைம்ஸ். இதில் சிக்கல்கள் வருமே? இல்லை, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கூடயும் வந்தது கிடையாது. எனக்கு இல்லை. குஷ்பு மேடம் இல்லை பிரச்சனையே வந்தது கிடையாது. அப்ரிஷியேஷன் தான் வந்திருக்கு. குஷ்பு மேடம் கூட நான் பண்ணுற அந்த நம்ம குடும்பம் ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலாக நான் ஹீரோ, நான் அவங்க லவ்வர்ஸ், அதுதான் கதையை ஸ்டார்ட் ஆகும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கதையில் வந்து அது வந்து என் அண்ணாவை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சு நான் ஒரு பிளைண்ட் பர்சனாக வந்து நான் வந்து குஷ்பு, அதாவது அண்ணி முறையில் இப்போ அவங்கள பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவேன். அந்த அப்ரிஷியேஷனுக்கு தான் எனக்கு வந்து கலைஞர் டிவியில் அது ஃபர்ஸ்ட் லாட். அது எனக்கு பெஸ்ட் வில்லன் அவார்டு வந்திருக்கு, ஸ்டேட் அவார்டு வந்திருக்கு. சூப்பர். ஸோ
பிரச்சனைகள் எனக்கு எப்பயும் ஒண்ணும் இல்ல. அவங்களாம் லெஜெண்ட்ஸ். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிம்ரனோட நடிக்கும்போது எப்படி இருந்தது? சிம்ரன் மேடம் கூட நான் 2 வாட்டி பண்ணியிருக்கேன். அதாவது ஷார்ட் ப்ராஜெக்ட்ஸ். சிம்ரன் திரை, அப்புறம் அக்னி பறவை, இது 2 பண்ணியிருக்கேன். சிம்ரன் திரையில் ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கேன் நான். அக்னி பறவையில் நான் நடுவில் நான் செத்துருவேன் நான். ஓகே ஓகே ஓகே. என்னை சாவடிச்சிருவாங்க. வாணி விஸ்வநாத். வாணி விஸ்வநாத் தெலுங்குல பண்ணியிருக்கேன். சமுத்திரம் சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். தமிழ் எதுவும் பண்ணல? இல்லை, வாணி விஸ்வநாத் கூட தமிழில் பண்ணல, தெலுங்குல பண்ணியிருக்கேன். சித்தாரா மேடம் கூடயும் தமிழில் பண்ணியிருக்கேன். பராசக்தின்னு தெலுங்குல பண்ணியிருக்கேன். சுவாதி சிறுகுல அப்படின்னு பண்ணியிருக்கேன். இதை கேட்கணும் அப்படின்னு தோணுது. இது எல்லாருக்கும் பொதுவாக நடக்கக்கூடியது, எனக்கும் நடந்திருக்கு. நீ என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். இது நல்ல கேரக்டர்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க, கமிட் பண்ணிவிடுவாங்க, சம்பளம் பேசிடுவாங்க, எல்லாமே ஓகே ஆகிடும். பட் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது ஒரு டம்மியான கேரக்டர்னு. அப்போ வரும் பாரு கோபமும், ஒரு மாதிரி ஆகிடுவான் நம்ம இல்லையா, பயங்கர டென்ஷன் ஆகிடுவான். அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இல்லை, நான் ஆக்சுவலாக ப்ரொஃபஷ்னலாக இந்த கரியர் சூஸ் பண்ணப்பறம் அந்த மாதிரி தெளிவில்லாமல் நான் எதுவும் கமிட் ஆகலை, பண்ணல. பட்டு நான் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு 2 சம்பவம். என்னெல்லாம்? அதாவது அதுவும் 2மே ஒரு ஜிம், சாலிகிராமத்தில் ஒரு ஜிம் இருக்குது. அந்த ஜிம்மில் நிறைய செலிப்ரிட்டிஸ், நம்ம சீமான் இருக்கார்ல பொலிட்டிஷியன் டைரக்டர், அவர், சத்யபிரகாஷ், கரண், தேவி ஸ்ரீ பிரசாத், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்லாம், ரியாஸ் கான், இவங்கெல்லாம் அந்த ஜிம் சாலிகிராமம் ஜிம்மில். ஆமாம், விக்ரம் ஃபிட்னஸ் சென்டர் அங்கே. அந்த ஜிம்முக்கு திடீர்னு ஒருத்தர் வந்தார். வந்து இது மாதிரி ஒரு பெரிய படம் அடுத்த மாதம் ஆக்ராவில் ஷூட்டிங்கு, ஹீரோ கூட சாங்கு வந்துருங்க, யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன கேரக்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க? ஹீரோ கூட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஓகே. இது முதல் அனுபவம். எனக்கு நவம்பர் கல்யாணம் ஆச்சு, டிசம்பரில் ஷூட்டிங் போனோம். நான் என்னன்னா ஹீரோ கூட இது வந்து சீரியல் எல்லாம் ஒரு இல்லை நான் இன்னும் வேலை பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலாக வந்து அஃபிஷியலாக நான் வந்து கேரியர் சூஸ் பண்ணது 2000 மிட். அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 இயர்ஸ் வேலை பண்ணிகிட்டே சில சீரியல்ஸ்லாம் பண்ணேன். தெலுங்கு இதெல்லாம் பண்ணேன் நான். அப்போ நடந்த சம்பவம் தான். ஓகே ஓகே. நான் ஹீரோ கூட சாங்கு ஆக்ரா அங்கே அங்கே அப்படின்னு பைக்கில் கீக்கில் ஜாலியாக பொண்ணுங்க கிண்ணுங்க பின்னாடி உட்காரவங்க என்னென்னமோ திங்க் பண்ணிட்டு போனேன் நான். அங்கே போனால் ஒரு வாரம் காலங்காத்தாலே 3 மணிக்கெல்லாம் பயங்கர குளிர் எழுப்பி, அங்கே தாஜ்மஹாலுக்கு பின்னாடி யமுனா ரிவர், காதலர் தினம். ஆமாம், காதலர் தினம், கதிர் சார் டைரக்டர், கதிர் டைரக்ஷன். அங்கே போன உடனே பயங்கர குளிர். ஐயோ, நான் நார்மலாக ஸ்மோக் பண்ணுவேன், லிமிட்டட் ஒரு 6 to 1 பேக்கெட். அந்த குளிருக்கு அந்த ஒரு வாரம் நாங்கள் 10 பேக்கெட் சிகரெட் அடிப்போம். அதாவது ஹீரோ குணால், அதில் ஹீரோ குணால் பசங்களா தயவு செய்து இல்லை, அந்த குளிருக்கு வந்து அவ்வளோ தாங்க முடியாமல் அந்த மாதிரி அடிப்போம். அப்போ தான் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, டெய்லி போய் உட்காருவோம், சோனாலி பிந்திர ஹீரோயின், குணால் ஹீரோ பார்ப்போம், அப்படியே இருப்போம். பார்த்தா கடைசி நாள் என்னடா என்ன கேரக்டராக நம்மளை கமிட்டே பண்ண மாட்டேறாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன சோனாலி பிந்திர ரோஜா ரோஜா ஒரு பாட்டுல சென்னையிலேருந்து அந்த காலத்து பல்லாக்கு ஒன்று கொண்டு வந்து என்ன மாதிரியே இன்னொரு ஜிம்ல இருந்து மொத்தம் 4 பேர், என் ஜிம்ல நான் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து அந்த பல்லாக்க தூக்க வச்சு இங்க தோலெல்லாம் உறிஞ்சி வீங்க போய், ஐயோ கடைசி நாள் ஒரு 2 மணி நேரம் தூக்கி 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 அப்பா பார்த்தா ஃப்ரேம்ல வந்து அந்த 4 பேர்ல பல்லாக்குல 2 பேர் முன்னாடி தூக்கிட்டு போவாங்க, பின்னாடி நான் என்ட்ராவா கட்டு, அதான் யூஸ் பண்ணது. சரி சரி. இதெல்லாம் அது ஒரு ரொம்ப ஃபன்னி. அது ஃபன்னி. உள்ளுக்குள்ள எவ்வளவு போஞ்சிருப்பா அப்படின்னு எனக்கு தெரியுது. ஆமாம், நான் என்னவோ நினைக்கிறேன். இட் வில் ஹேப்பன் இந்த ஃபீல்டில் வளரும் போது இதெல்லாம் சந்திக்கிற ஒரு இன்னொரு படம் வந்து அதே ஜிம்மு. அது சரி. அதே ஜிம்மில் வந்து ஒருத்தர், சார் படம் சார் 4 பேர் ஹீரோ, நீங்கள் ஒரு ஹீரோ அப்படின்னு ஒன்று. என்னடா அது நமக்கு தான் இன்ட்ரெஸ்டே இல்லை, தேடி வராங்க. சரி ஓகே, அப்போ தான் நம்ம 750 ரூபா 1000 ரூபாவோ டெய்லி கொடுத்துருவாங்களே, அது நமக்கு பரவாயில்ல, வேலை பண்ணுற சம்பளமோட இது நல்லா வருதுன்னு நானும் ஓகேன்ட்டேன். அங்கே போயிட்டு நம்ம கேரக்டர் டீசெண்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தியேட்டரில் போய் பார்க்குறேன், அதுலேயும் 4 ஹீரோ, பிட்டு படம்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. இந்த கேரக்டர்ஸே வந்து லெஸ்பியன் பிட்ஸ் எல்லாம் போட்டாங்க. எனக்கு எங்கெங்க இதில் ஃபோன் வருது,
எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஊட்டியில் ரிலீஸ் ஆகுது, இங்கே ஆனந்த் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டேய் என்னடா பிட்டு படத்தில் ஆக்ட் பண்ண. நானும் இந்த கொஸ்டின் கேட்கலாம்னு நினைச்சேன். ஆக்சுவலாக எனக்கும் அதில் ஒரு பெட்ரூம் சீன் இருந்துதான். ஆனால் அப்போ எனக்கு பேரா பண்ணுற அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஒரு சீரியலில் கொஞ்சம் டாப் லெவல் இருந்தால் அவள் அப்டேட் பண்ணிட்டான். இல்லைன்னா என்னையும் பலவந்தப்படி இருப்பாங்க. அது எங்கே போய் முடிஞ்சிருக்குமோ தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச இதில் ஒரு சோக கதை என்னன்னா, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட சில ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த 1-2 பேர் வந்து வாய்ப்புகள் இல்லாதனால, குடும்ப கஷ்டத்தினால இந்த மாதிரியான மேட்டர் படங்களில் போய் நடித்து தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு அப்போ தெரியல, இப்போ ஃபீல் பண்ணி இப்போ ரீசெண்டாக கூட இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஸோ அது இன்னொரு அனுபவம் கூட இருக்கு எனக்கு. அதாவது என்னன்னா, மலையாளத்தில் ஸ்படிகம் சொல்லிட்டு ஓகே சூப்பர் ஹிட் படம் மோகன்லால். அதை வந்து தெலுங்குல நாகார்ஜுன சார் அந்த கேரக்டர். ஸோ ஸ்படிகமில் வந்து மோகன்லால் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர், டோட்டல் 5 பேர் ஹீரோ. ஸோ தெலுங்குவில் அந்த ரைட்டர் வந்து எங்கள் வீட்டு எதிர்க்கு தான், எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவர் திடீர்னு ஒரு கூப்பிட்டார். பார்த்தா அந்த சூப்பர் ஹிட் டைரக்டர் SV கிருஷ்ணாரெட்டி அவர் இருக்கார். போட்டு ஒரு சீன் காட்டினார். பார்த்தியா மோகன்லால் கூட அவங்க ஹீரோ, நீ இதில் ஒரு ஹீரோ, தாடி வளர்த்துக்கு அது வளர்த்துக்கு அப்படின்னாரு. நான் அப்போ ஆஃபீஸில் வேலை பண்ணியிருந்தேன். 80 நாள் லீவ் போட்டு ஹைதராபாத்துக்கு போனேன். டெய்லி ஷூட்டிங்கு போவோம், ஒரு டைலாக் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கடைசியில் பாடி கார்டோட கோரமாக எங்கள் கேரக்டர் அங்கங்கே அந்த மாதிரிலாம் நடக்கும். எஸ், ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். இதெல்லாம் ஐயோ இனிமே வேணாண்டாபா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் கடவுள் பாருங்க, அதே நாகார்ஜுன் சாரோட பேனரில் நான் தெலுங்குல ஃபஸ்ட்டு சூப்பர் ஹிட் பசுப்பு குங்குமான ஒரு சூப்பர் ஹிட்டு சீரியல், நான் ஹீரோ. ஓ சூப்பர். கடவுள் பாருங்க, நான் எப்போ நாகார்ஜுன் சார் படத்தில் எனக்கு இவ்வளோ சொன்னது ஒன்று இவ்வளோ நடந்தது அப்படின்னு நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன். கடவுள் விடலை, நான் விட்டுட்டேன், மறந்துட்டேன், கடவுள் விடலை. அதே நாகார்ஜுன் சார் அன்னபூர்ணா ஸ்டுடியோஸோட பேனரில் பசுப்பு குங்குமான்னு ஃபஸ்ட்டு சூப்பர் ஹிட் ப்ராஜெக்ட். சூப்பர். அப்போ நான் கடவுளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டேன். நீ பொறுமையாக இருந்ததுனாலையும் கலையை ரசித்ததுனாலையும் தான் உனக்கு இது கிடச்சிருக்கு. அல்லது ஃபேட்டுன்னு சொல்லலாம், whatever it is. ஓகே. இப்போது அப்பா வந்து ஒரு சிறந்த நடிகர், நீயும் ஆக்டராக ஒரு பக்கம் நல்ல பேர் வாங்கிட்டு இருந்த, 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஆக்ட் பண்ணியிருக்கீங்களா? தெலுங்கு ஃபீல்டு இப்போ இங்கே இருக்கிறதுனால நானும் எங்கள் அப்பாவும் ஒரு 3-4 மெகா சீரியல் சேர்ந்து பண்ணோம். அப்பா பையனாட்டமே சூப்பர் பண்ணோம். சூப்பர். அது ஒரு பாக்கியம் இல்லை? ஆமாம். ஏன்னா எவ்வளோ பெருமையாக இருந்திருக்கும். அப்பா வந்து டு பி ஃப்ராங்க் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தெலுங்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு. பட் ஃபைனான்ஷியலி அவர் படங்கள் நிறைய பண்ணலாலும் சேம் ஃபைனான்ஷியலி நாட் செட்டில்டு. அதாவது கடன் கிடையாது. மறுபடியும் ஹைதராபாத்தில் போயிட்டு ஒரு வீடு ஒரு இதெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. அதனால் அவர் போகல. அதனால் சினிமா வாய்ப்புகள் அவருக்கு எல்லோரும் கூப்பிடல. அதனால் அவர் சீரியலுக்கு வந்துட்டார். ஸோ அவர் வந்ததுனால நானும் அப்பாவும் சேர்ந்து ஒரு 3-4 சீரியல் பண்ணோம். அப்போ தான் பேர் வந்துட்டுருக்கு. எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாங்க, சின்ன பையனுக்கு நல்லா பண்ணுறான், நல்ல பேர் வருதுன்னு. ஆனால் என்னுடைய பீக் அந்த ஆனந்தம், அந்த ஏசி தூரம், அந்த பீக்கு, அந்த ஹீரோயின் கூட பண்ணுறது, அந்த இதெல்லாம் பார்க்காம அவர் டூ ஏர்லியாக அவர் போயிட்டார். அதுதான் ரொம்ப வருத்தம். ஓ மை காட், சாரி. வருத்தம் அது. நீ இப்போ சென்னையிலே செட்டில்டா? சென்னையில் செட்டில்டுன்றது என்ன? எத்தனை வருஷம் ஆகுது? நான் பிறந்ததுலேயும் சென்னை தான். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்துட்டாரு. வெரி குட். நான் 1972. நான் எதுக்காக நான் இதை கேட்குறேன்னா, ஒரு சின்ன இது உன்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்குறேன். முன்னாடி ஒரு ட்ரெண்ட் இருந்தது என்னன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ஆக்டர் ஆக்ட்ரஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சீரியல்களில், சினிமாக்கள். ஓகே. ஆனால் இப்போது ஆந்திராவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, கேரளாவிலேருந்து, நார்த்லேருந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் இங்கே வந்து நடிச்சிட்டு இருக்காங்களே. அதனால் இங்கே நிறைய இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுகளெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பு வருது இல்லையா? ஆமாம். சீரியல்லையும் பேன் இண்டியா ஆயிடுச்சு. ஆமாம். சினிமாவுக்கு முன்னாடியே சீரியல் பேன் இது நல்லதா கெட்டதா? ஃபியூச்சர் எப்படி இருக்கு? நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த யாரையும் நான் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பட் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன? கண்டிப்பாக அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த ஆர்டிஸ்ட்டு, அதுவும் ப்ரொஃபஷனல் யாராக இருக்காங்களோ அவங்கள யூஸ் பண்ணுங்க. அதுதான் நியாயம். ஆனால் செகண்டரி கதை டிமாண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. அதாவது ஆர்டிஸ்ட் வி ஆர் நாட் ரெஸ்ட்ரிக்டட். நம்ம ஆர்டிஸ்ட் வந்து ஃப்ரீலான்சர். ஆமாம், கரெக்ட். இப்போ நான் தெலுங்குல பண்ணுறேன், தமிழில் பண்ணுறேன். சில பேர் மலையாளம் தெரியும், மலையாளம் பண்ணுறாங்க, கன்னடா பண்ணுறாங்க. பழைய காலத்தில் எவ்வளோ லாங்குவேஜ் இதில் பண்ணியிருக்காங்க, பாடியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரிஸ்ட்ரிக்ட் கிடையாது, நம்ம ரிஸ்ட்ரிக்ட் ஆகக்கூடாது. அது சரி. ஆனால் அவங்கள கூப்பிட்டா
நம்ம போவோம். ம். நம்ம போக மாட்டோம் சொல்ல Yes, மாட்டோம்ல. yes. அது போகலாம், அது தப்பு இல்லை. ஆனால் அது ஒரு படம் 2 படம் போயிட்டு வரதுல தப்பு இல்லை. அங்கே கிளிக் ஆச்சுன்னா அதாவது என்னன்னா இப்போ வந்து என்னன்னா மெயின் லீட் கேரக்டர்ஸோட சேர்த்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் வேற ஸ்டேட்ல இருந்து வர்றாங்க. வராங்க. அதுதான் அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு ஆமா. ஆர்டிஸ்டுக்கு கரெக்ட். அடிபடுது. ஆமாம் ஆமாம், நம்ம ஒரு ஸ்டேஜை தாண்டிட்டோம். நியூ கமர்ஸ்க்காக சொல்கிறேன். ஆமா ஆமா கரெக்ட். கமல் சாருடைய இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜாக்கி சான் சினிமாவில் நடிக்கும்போது நிறைய ஃப்ராக்சர்ஸ் இருந்தது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட எனக்கும் அவ்வளோ ஃப்ராக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அதை பார்த்தேன் அந்த வீடியோவை. உண்மையிலேயே நடிக்கும்போது ஏதாவது உனக்கு அசம்பாவிதங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கா? இருக்கு. பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. அதாவது ஒரு கிராஃப்ட் அவங்க வாலண்டியராக பண்ண மாட்டாங்க. ஒரு கிராஃப்ட். இதில் என்ன ப்ராஜெக்டில்? லக்ஷ்மி ஸ்டோர்ஸ், குஷ்பு மேடமோட ஓன் ப்ரொடக்ஷன் லக்ஷ்மி ஸ்டோர்ஸ். அதில் வந்து செட்டில் நானும் குஷ்புவோட நடிச்சிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு பெரிய ஷட்டர் வந்து அது எங்கள் ரவுடிங்க தூக்குனது வந்து லாக் ஆகாமல் நான் கிராஸ் பண்ணும்போது அப்படியே பட்டு எங்கள் தலையில் அப்படியே கட் ஆகி இந்த போர்ஷன் அப்படியே கட் ஆயிடுச்சு. ஸ்கேல்ப் கரெக்டாக இந்த முடியோட ஸ்கேல்ப். 5 வருஷம் ஆச்சு. ஜூலை 1 2019 அன்னைக்கே என்னோட ஆயுள் முடிஞ்சிருக்கணும். ஓ, அதுக்கப்புறம் By God's grace. டில் நவ் அதோட இம்பேக்ட் வந்து நான் ரொம்ப வேர்ஸ்ட்டாக அனுபவிக்கிறேன். ஆ, இப்போ தான் ஒரு கிட்டத்தட்ட 1 இயராக தான் மெடிக்கேஷனே ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து நான் வெறும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்க. நான் வந்து கேமராக்கு முன்னாடி நான் அன்ஃபிட் அப்படின்னு நினச்சது வந்து அருமையாக பண்ணி அந்த டாக்டர் தெய்வ மாட்டோம் அந்த லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் சர்ஜரிக்கு அப்புறம் பண்ணி ஓகே அதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் மெடிக்கேஷன் எடுக்காமல் விட்டேன். ஓகே ஓகே. அதனால இல்ல, வந்து எடுக்காம அதனால விட்டது- அவனுக்கு அது எதனால? ஏன் எடுக்காம விட்ட மெடிக்கேஷன்? எடுக்காமல் விட்டேன்னா நான் பொழைச்சதே எனக்கு நான் அந்த ட்ராமாவில் இருந்துட்டேன். நான் ப்ளஸ் அவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் எனக்கு இன்சூரன்ஸ் கிளைம்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் எனக்கு கொடுக்கல. மெமரி கிமரி எதுவும் இல்லைன்ட்டாங்க. அவங்க இன்சூரன்ஸ் கேட்டாங்க, நானும் ஓகேன்ட்டேன். இந்த ட்ராமாவில் இருந்த பொழைச்சதே பெரிய விஷயம்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த மெடிக்கேஷன் எடுக்காத இதுதான் எனக்கு பர்சனல் லைஃப்பையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் இன்னும் பயங்கர பிரச்சனைகள்லாம் வந்து டில்லாம் நான் சஃபர் ஆகிறேன். பட் நான் ரொம்ப ரியலைஸ் ஆகி எல்லா டாக்டரும் மீட் பண்ணி 1 வருஷமாக தான் அதுக்கேற்ற மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்குது. ஃப்யூச்சர் இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. இப்போ வேற எந்த ப்ராப்ளமோ அதனால இல்லை? அதெல்லாம் இருக்குது. மெடிக்கேஷன் ஸ்டாப் பண்ணால் எனக்கு வரும். ஓ, அடிக்கடி டிப்ரெஷன் போயிடுவேன். திடீர்னு கோவம் வரும். திடீர்னு சின்ன விஷயத்துக்கு கூட அதாவது ஒரு அப்படியா? சின்ன டிஸ்டர்பன்ஸ் எனக்கு யாரால ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா ஸ்பாட்ல கோவப்படுறத நான் பார்த்திருக்கேன். ஆமாம் அது நார்மல். இதனாலதான் இல்ல? அது நார்மல். இந்த அடிப்பட்டதுலேருந்து அது என்னன்னா இன்னும் பெரிய லெவலில் வரும். ஓகே ஓகே ஓகே. அதாவது மைண்டுக்குள்ள ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சுன்னா ஒரு சின்ன விஷயம் வந்துருச்சுன்னா உள்ளுக்குள்ளேயே அது பெருசாக டப்புன்னு வெடிச்சிடும். ஓகே ஓகே ஓகே. உன்னோட அசிஸ்டன்ட் என்கிட்ட சொல்லியிருக்கா ஒரு அந்த லேடி, ஓகே சார் திடீர்னு கோவப்படுறாரு சார் அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா? இப்போதான் எனக்கு புரியுது. சாரி மச்சான். ஆனால் இப்போ நானே உன்னை தப்பா நினைச்சேன். ஆனால் இப்போ ஜாக்கி சானு ப்ரூஸ்லி அது மாதிரி ஆச்சுல்ல, ஆமா. உடம்பெல்லாம் ஃப்ராக்சர். அது மாதிரி எனக்கு ஆனந்தம் பண்ணும்போது எனக்கு என்னாச்சுன்னா எனக்கு அந்த ஆனந்தம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு அவுட்டோரில் ஒரு தெலுங்கு ஷூட்டிங்கில் தமிழ்மணி சாரோட ஷூட்டிங்கில் வந்து செரிபிரல் மலேரியா வந்து செத்து படைச்சேன். ஒரு நடிகருக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குங்கிறது ஆமாம் ஐயோ சொல்ல சொல்ல எனக்கும் நிறைய சர்ஜரிஸ் அதெல்லாம் ஆச்சு, கண்டெல்லாம் ஆச்சு. ரைட் ரைட். இருந்தாலும் போயிட்டு இருக்கு, கேரியர் போயிட்டு. பை காட்ஸ் கிரேஸ் நல்லபடியாக இருக்கிற இப்போ நல்லா நடிச்சிட்டு இருக்கிற இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன? இப்போதைக்கு எனக்கு இலக்கியா போயிட்டு இருக்கு. நம்ம ப்ராஜெக்ட் இப்போ தானே 2 மாதமாச்சு முடிஞ்சது. ஆமாம் ஆமாம். இன்னொரு ப்ராஜெக்ட் அது அந்த தெரியும்ல அது ஒரு திடீர் அன்ஃபார்ச்சுனேட் ஒரு பிரச்சனை ஆச்சு. ஓகே ஓகே. ஸோ வெயிட்டிங் ஃபார் அகெயின் நியூ ப்ராஜெக்ட்ஸ் ஆர் சூப்பர். மூவிஸ் ஏதாச்சும் தமிழ் தெலுங்குல வருமா பிரேக்குன்றத பார்க்குறேன். யாரையும் கேட்க மாட்டேன். அந்த மூமெண்ட் எப்போ வரும்னு தெரியாது. தெரியாது. ரைட் ரைட். நம்ம செட்டில் வந்து சொல்லணும்னா விஜயராஜ், சேத்தன், வேணு அரவிந்த் கூட ஆளாளுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும்போது டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு படங்கள் அங்கங்கே பண்ணாங்க. அந்த மாதிரி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு ஆக்டிங்கே நான் சொன்னேன்ல, எனக்கு ஆசை கிடையாது. அது கடவுளாக கொடுத்தது. சரி. ஆனால் அதை நம்பிட்டேன், வேலையை விட்டேன். ப்ரொஃபஷனலாக 25 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். அதை தவிர்த்து எனக்கு வேறு உங்களை மாதிரி சிங்கிங் இல்லை பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் எனக்கு இப்போ தோணுது, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஆனால் எனக்கு இப்போ தோணுது என்ன மாமா யூ ஆர் ப்ரொடியூசர் மெட்டீரியல். இல்லை நீங்கள் ப்ரொடக்ஷனில் இறங்குங்க, நான் டைரக்ஷனில் நான் பண்ணுறேன் நான். சூப்பர் சூப்பர் என்ன? பண்ணுறோம். ஏன் இது நடக்கக்கூடாது? நடக்கும். இது மட்டும் இல்லை, நீ ஆசைப்பட்ட எல்லாமே
என்னெல்லாம் ஏம் இருக்கோ எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சினி உலகம் சார்பாக பெரிய ஏம் பெரிய ஏம் எதுவும் கிடையாது, பெரிய ஏம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் ஃபியூச்சர் ஷுட் பி குட். ஓகே, சூப்பர். ஓகே மச்சான், தேங்க்யூ. வந்து இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு நன்றி 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 நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ டிஓபி சார், தேங்க்யூ. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள், சேமியுங்கள். வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 5 ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது.